ஜெபிக்கலாம். ஐயோ, தண்ணியில மாட்டிக்கிச்சு. எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தாப்புனே, இந்த இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலும் கூட சுவாமி, இந்த கடைசி வாரத்துல எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு அற்ப சொற்ப சுகவீனங்களிலிருந்தும் நல்ல சுகத்தை தந்து சுவாமி மட்டுமாய் காத்து வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வாஞ்சையோடு ஆசையோடு இந்த வசனத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். ஆவியானவர் கற்றுத்தாரோம் சுவாமி. எங்களால் ஒன்றும் முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அதை எங்களுக்கு விளக்கி கொடுத்து எங்களோடு கூட பேசி இடைப்பட்டு தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த காரியங்கள் எவ்விதமாய் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆண்டவரே நாங்க உண்மையை நோக்கி பார்க்கிறோம். நாங்க வசனத்தை வாசிக்கும் போது அது ஜீவனுள்ள வசனம் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டவர்களாக, அது செய்ய நினைத்ததை செய்யாமல் திரும்பாது என்பதை மனதில் வைத்தவர்களாக, எங்க உள்ளங்களிலும் அது கிரியை செய்யும்படியாக நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கும் நீர் உதவி செய்யும். இந்த வேலையை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லாரையும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். இந்த நேரம் முழுவதும் உடைய பிரசனத்தினால ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்க எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். So, welcome, good evening everyone. இந்த நல்ல ஸ்டடி டைம்ல நாம கடவுள் கிருபையில போன வாரத்துல நம்ம ரோமர் நிருபத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இன்றைய நாள்ல நாம ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி போன வாரத்திலேயே டிசைட் பண்ணோம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிக்கிறது, அது எப்படி ரோமர் நிருபத்தை வாசித்து நம்ம ரோம நிருபத்தை தியானிப்பது அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமோ, இந்த ஏசாயா புத்தகத்தை வாசிப்பதும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு காரியம். ஏன்னா ஒரு முழு பைபிளையே அந்த ஒரு புத்தகத்துல அடக்கி இருக்கிற மாதிரி அந்த புத்தகம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முழு பைபிள்ல மொத்த புத்தகங்கள் 66. இந்த ஏசாயாவுல மொத்தமா 66 அதிகாரங்கள் உண்டு. ஸோ அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு முழு பைபிள்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு புத்தகம் அல்ல, ஒரு முழு பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் இந்த புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இதுல நிறைய தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இந்த எச்சரிப்புகள் உண்டு. தீர்க்க தரிசனங்களாகவும் உண்டு, எச்சரிப்புகளாகவும் உண்டு. அன்றைய நிலைமையை குறித்து, அந்த மக்களுடைய நிலைமையை குறித்து ஒரு தெளிவான, ஒரு வெளிச்சமான ஒரு அறிக்கையாகவும் இந்த புத்தகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை பெயர் ஏசாயா, எழுதியவர் பெயரும் ஏசாயா. நிறைய வேதத்துல பல இடங்கள்ல நம்ம அந்தந்த ஆத்தரோட பேரே அதுல இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த புத்தகமும் அதில் ஒன்று. இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம இனி ஃபர்தரா டீட்டெயில்ஸா பார்க்கலாம். இதுல சில கோட்பாடுகள், கருத்துக்கள் முதலிலே நாம் தெரிந்து கொண்டால் இந்த வசனங்களுக்குள்ளாக போகிறதற்கு அது நமக்கு எளிதாயிருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, காலகட்டத்தை முதல்ல நான் சொல்ல வரேன். காலகட்டத்தை பார்க்கும்போது இதுதான் மேஜர் பீரியட்ஸ் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கொஞ்சம் நான் சிரிக்கிறேன், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். அப்போ இந்த டைம் ஸ்பேன், இந்த டைம் லைன், இது கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்தோம்னா நிறைய காரியங்களை விளங்கி கொள்ளலாம். இதுல ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின காலத்தை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது
கிரியேஷன்ல இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இந்த பகுதியில பார்க்கிறோம். இதுதான் நமக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட். இந்த பகுதிகளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற எல்லா புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அதையும் பார்க்குறோம். இப்போ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும்னா, சில புக்ஸ் எல்லாம் வரலாறு புஸ்தகங்களா இருக்கும், சில புஸ்தகங்கள் பாடல்களாக இருக்கும், சில புத்தகங்கள் தீர்க்க தரிசனங்களாக இருக்கும். இந்த தீர்க்க தரிசனங்களிலும் சிலவை மேஜர் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும், சிலது மைனர் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லப்படும். எதை பொறுத்துன்னா அந்த சைஸ் ஆஃப் த புக்கை பொறுத்து. பெரிய புத்தகங்கள் எல்லாம் மேஜர் ப்ராஃபிட்ஸ்னும், சின்ன புத்தகங்கள் எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அதை பிரித்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தை நாம கொஞ்சம் கவனிப்போமானால், இதுல வந்து நிறைய ஒரு கேப்ஸ் வருது, நிறைய ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பீரியட்ஸா அதை பிரித்து விடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வரக்கூடிய படைப்புக்கு இமீடியட்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது எதுன்னா, அந்த வெள்ளம், நோவா காலத்தின் அழிவுக்கு முந்தின காரியங்கள், ப்ரீ ஃப்ளட் அப்படின்னு சொல்லி அதை நாம் பார்க்கலாம். அந்த அந்த நாட்கள்ல அதை வந்து இன்னும் கூட நம்ம எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயங்கள்ல தான் அந்த ஆதியாகம புத்தகத்துல இருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த காலகட்டம் எதுன்னு சொன்னா, எகிப்தில் அடிமையாவதற்கு முன்பாக, மோசேயின் காலத்திற்கு கொஞ்சம் முன்பாக, அது வந்து என்ன காலகட்டம்னா முற்பிதாக்களின் காலகட்டம் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா முற்பிதாக்கள் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 பேருடைய அந்த முற்பிதாக்க காலங்கள் அந்த பகுதியில இருக்கு. அந்த சமயத்திலையும் எழுதப்பட்ட புத்தகம் வந்து ஆதியாகமம். இவைகளை இவர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்துல. அநேகர் வந்து இந்த சமயத்துலதான், ஆபிரகாமுக்கு முன்பாக, அந்த ஃப்ளட்டுக்கு பின்பாக யோபு இருந்ததாக நாம பார்க்கிறோம். யோபு கூட அந்த காலகட்டத்துல இருந்தவர், அந்த சமயத்துல அந்த புத்தகம் எழுதப்பட்டது என்றும் சில சொல்லுகிறார்கள். எனிவே, அது அந்த ஒரு காலகட்டம். அதற்கு அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, எகிப்திய அடிமைத்தனம். அப்புறம் அதுல இருந்து அவர்கள் புறப்பட்டு அவர்கள் கானானுக்கு வருகிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து எங்க எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த 5 பென்டடியூக்னு சொல்லக்கூடிய 5 ஆகம புத்தகங்கள்ல ஆதியாகமத்துக்கு அப்புறம் புறப்படுதல் வந்து புறப்பாடு புஸ்தகம் தான் யாத்ராகமம். யாத்ராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள அந்த புத்தகங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நடந்தவைகளை எழுதப்பட்டிருக்கிறதாக நாம பார்க்கிறோம். அதற்கு அடுத்து கானானை சுதந்தரித்த காலம், கானானுக்குள்ளாக போகிற அந்த காலகட்டம், அது நமக்கு நல்லா தெரியும். மோசே இங்கேயே மரித்திருவாரு. யார அங்க கூட்டிட்டு போறாங்க? யோசுவா. அப்போ அந்த யோசுவாவின் புத்தகத்தை அங்க நாம பார்க்கிறோம். அந்த டீட்டெயில்ஸ் பூரா அந்த யோசுவா புஸ்தகத்துல இருக்கு. அப்புறம் யோசுவாவுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துல என்ன யாரு அவங்கள வழி நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தா, நியாயாதிபதிகள் வழி நடத்தினதாக நாம பார்க்கிறோம். சோ அதுல நியாயாதிபதிகள்ல முக்கியமானவங்க வந்து நமக்கு தெரியும், தெபோரா இல்ல, அப்புறம் கிதியோன், இவங்க எல்லாம் அதுல வர்றாங்க, யப்தா, இவங்க எல்லாம் அதுல இருப்பாங்க. சோ அந்த நியாயாதி சிம்சோன், இப்படி நிறைய பேரு, அவங்கள பற்றியெல்லாம் நம்ம அந்த நியாயாதிபதிகள் காலத்துல இருக்கிறவங்க, அவங்கள பற்றியெல்லாம் அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்திலேயே நாம பார்க்கிறோம். அதே காலகட்டத்துலதான் சாமுவேல் தீர்க்கதரிசியும் இருக்காரு. அதே காலகட்டத்துலதான் ரூத்தும் ரூத்தை பற்றியும் நாம வாசிக்கிறோம். முக்கியமான மக்களை மாத்திரம்தான் நம்ம பார்க்கிறோம். ரூத் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யெகோவாவை வணங்குகிற மகளாய் வந்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுக்கு காரணமாயிருந்தார். அவளுடைய வம்சத்துலதான் தாவீதின் தகப்பன் பிறந்தான்.
அப்ப அந்த அந்த வம்சத்துக்கு அவ வழி வழியாய் இருந்தா. ஸோ அதனால ரூத் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ அது அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும். இதற்கு அப்புறம் என்ன பார்க்குறோம்னா ராஜாக்கள் ஆளுகிற ஒரு சூழ்நிலை. இந்த ராஜாக்கள் ஆளுகிற சமயத்துல தான் என்ன நடந்துச்சுன்னா, இந்த சங்கீதங்கள், அப்புறம் அந்த உன்னத பாட்டு, ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள், இதெல்லாம் எழுதப்பட்டது இந்த காலகட்டங்கள்ல. அதோடு கூட இவங்க ராஜாக்களினுடைய அக்கவுண்ட்ஸ், நாளாகமம், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், இதுல இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கும். இங்க ஆரம்பிச்சு அப்படியே தொடருது. இந்த காலகட்டங்கள்ல என்ன, அந்த சமயத்துல இஸ்ரேல் நாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே தேசமாக மேல தான்ல இருந்து கீழே யூதேயாலாம் தாண்டி அது அந்த நெகேவ் பள்ளத்தாக்கு அதெல்லாம் வரைக்கும் ஒரே நாடாக இருந்தது இஸ்ரேல் தேசம். அதை வந்து ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். யாரு? முக்கியமா 3 ராஜாக்கள். சாலமோனுக்கு அப்புறம், சவுலு, தாவீது, சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய மகன்கள் வந்த உடனேயே அந்த ராஜ்யம் 2ஆய் பிரிந்தது. அப்போ அந்த பிரிந்த ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா, வட ராஜ்யம், தென் ராஜ்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வட ராஜ்யம் வந்து ஒரு பெரிய இஸ்ரேல் தேசமாக, அதுல அந்த 10 கோத்திரத்தார், 12 கோத்திரத்தார், யாக்கோபின் பிள்ளைகளை 12 கோத்திரத்தாராய் நாம் பார்க்கிறோம். அந்த 12 கோத்திரத்தாரில் 10 கோத்திரத்தார் இந்த வடக்கு பகுதியில தங்கியிருந்தவர்களாகவும், 2 கோத்திரத்தார், அதாவது யூதாவும் பெஞ்சமீனும் எங்க இருந்தாங்க? இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய யூதாவில் இருந்ததாகவும் நாம பார்க்கிறோம். சரி, இந்த காலகட்டத்திலேயே இஸ்ரேல் தேசத்துக்கு, அதாவது அந்த வடக்கு பிராந்தியத்துக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் யாரெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, யோனா, நாகு, இவர்கள் எல்லாரும் வட பகுதிக்கு அந்நாட்களிலே தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். ஆனா இந்த யூதாவுக்கு தீர்க்கதரிசிகளா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, செப்பனியா, ஆபகுக், யோவேல், மீகா, இவங்கெல்லாம் மைனர் ப்ராஃபிட்ஸ். மேஜர் ப்ராஃபிட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா. ஏசாயா அந்த காலகட்டத்துல இருந்தவராய் பார்க்கிறோம். இப்போ இந்த அவர் ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்தபோது, அதே சமயத்துல இருந்தவர்கள் இப்படியாய் இருந்தார்கள். யார் யாரெல்லாம்? செப்பனியா, ஆபகுக், யோவேல், மீகா, இவங்க எல்லாருமே அந்த சமயத்துல, அதாவது அந்த பகுதிக்கு தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அதே சமயத்துல வடபகுதிக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, யோனா, நாகும், இவங்க எல்லாரும் அந்த பகுதிக்கு இருந்ததாக நாம பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து எருசலேம் பிடிபடுவதற்கு முன்பாக. ஸோ அதற்கு வந்து அந்த பீரியடை இன்னும் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, ப்ரீ எக்ஸைலிக் பீரியட். எக்ஸைல்னு சொன்னா பிடிப்பட்டு கேப்சர் ஆகப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால இந்த ஏசாயா இருந்த காலகட்டம், அந்த இஸ்ரேல் தேசம் வந்து ப்ரீ எக்ஸைலிக் பீரியட்ல இருந்துச்சு. அடுத்த பீரியட் வந்து எக்ஸைலிக் பீரியட். அதுவும் முக்கியமா இந்த யூதா. ஏன்னு சொன்னா வடபகுதி இந்த ஏசாயா காலகட்டத்திலேயே வடபகுதி வந்து அசீரியர்களால் பிடிபட்டு விடும். ஸோ அசீரியர்கள் வந்து அந்த வடபகுதியை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த தென்பகுதி மாத்திரம்தான் ராஜாக்களாக, யூத ராஜாக்களால ஆளப்படுவார்கள். அப்ப இருந்த சமயத்துலதான் இவர் யாரு? ஏசாயா இருந்தாரு. இதுக்கு அடுத்ததான் யாருன்னு பாக்குறோம்னு சொன்னா, எக்ஸைலிக் பீரியட் வந்துடும், பாபிலோனியன் கேப்டிவிட்டி வந்துடும். அந்த சமயத்துல எரேமியா, தானியேல், எசேக்கியேல், இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள் அந்த அந்த சமயத்துல இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒருவேளை எசேக்கியேலும்
தானியேலும் ஒருவேளை பாபிலோன்ல இருந்திருப்பாங்க. எரேமியா எருசலேம்ல தான் இருந்தாரு. ஆனா அவர் அந்த டைம்ல தீர்க்கதரிசியா இருந்தாரு. இப்படி அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் அடுத்த காலகட்டத்துல எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த காரியத்துல அந்த சமயத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய், சகரியா, இன்னும் மலாக்கி இவங்க எல்லாம் இருந்ததாக நாம பார்க்கிறோம். ஸோ இவ்விதமாக அந்த பகுதிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரீபில்டிங் ஆஃப் த டெம்பிள், அந்த பிடிபட்டு போய் திரும்ப அவங்க இங்க வந்த பிறகு, ஏன்னா பாபிலோன் நெபுகாத் நேச்சார் வந்து பிடிக்கும் போது எருசலேமை சூறையாடிட்டு போயிடுவாரு. அப்ப ஆலயம் எல்லாம் இடிபட்டு போயிடும். திரும்ப வந்து செருபாபேல் காலத்துல செருபாபேலின் மூலமாக அந்த ஆலயம் கட்டப்படும், 2ஆம் ஆலயம் கட்டப்படும். அது அந்த பீரியட், அது அந்த பீரியடை அங்க நம்ம பார்க்கிறோம். இதற்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை, ஒரு ராஜாவும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் அது ஒரு இருண்ட காலம், ஒரு 400 வருஷம் எந்த விதமான கைடன்ஸும் இல்லாம அந்த காலம் இருக்கும். அவரவர் தங்கள் மனம் போல அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியில பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஸோ இதுதான் அந்த என்டையர் டைம் லைன் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்டரி. இதுல நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பீரியட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ எக்ஸைலிக், அதாவது பிடிபட்டு போவதற்கு முன்பான பீரியடு. அந்த டைம்ல யூதா பகுதியில இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. சரி, இப்போ எந்த தீர்க்கதரிசியும் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவங்க வந்து அவங்க வந்து 2 விதமாய் தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். ஒன்று they will foretell, இன்னொன்று they will foretell. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, foretellன்னு சொல்லும்போது அப்போ அப்பவே நிறைவேறுகிற காரியங்களை சொல்லுவார்கள். இது கொஞ்ச நாள்ல, கொஞ்ச காலகட்டத்துல, ஒரு 10 வருஷத்துல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லுகிறது foretell. foretell அப்படின்னா இனி எப்பவோ வரக்கூடிய காரியங்கள், இனிமேல் வர வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்றது. ஸோ டெலஸ்கோபிக் வியூ அண்ட் நியர் விஷன், 2 விதமான பார்வைகள் அவர்களுக்கு உண்டு. இப்படி சமீபத்து பார்வை, தூர பார்வை அவங்களுக்கு உண்டு. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய கிருபை. சரி, இப்போ இந்த தீர்க்கதரிசிகள், நாம நிறைய தீர்க்கதரிசிகளை பற்றி பெயர்கள் எல்லாம் வாசிச்சோம். அதுல எலியாவை தவிர மற்ற எல்லா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ராஃபிட்ஸும் அவங்க ஜெனரேஷனுக்கும் இனி வரப்போகிற தலைமுறைக்குமான செய்திகளை, எச்சரிப்புகளை சொன்னதாக பார்க்கிறோம். எலியா மாத்திரம்தான் அந்த தலைமுறையில அவர் இருந்த நாட்கள்ல இருந்தவர்களுக்கான செய்தியை சொன்னவர். மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அவங்க தலைமுறையில நடைபெற்ற காரியங்களுக்கும் இனி வரப்போகிற காரியங்களையும் அவர்கள் எச்சரிப்பால் சொன்னதாக நாம பார்க்கிறோம். சரி, ஏசாயா, ஏசாயான்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, ரட்சிப்பு உண்டானது, the Lord has saved, அதுதான் அர்த்தம். ஏசாயா, ஏசாயா அதான் அவங்களுடைய ஹீப்ரூ வேர்டு. அர்த்தம் வந்து the Lord has saved. இவர் ஒரு ஃபேமிலி மேன். ஏசாயா வந்து ஒரு ஃபேமிலி பர்சன். அவருக்கு ஒய்ஃப் இருந்தாங்க, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபும் கூட ஒரு தீர்க்கதர்சினி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த ஏசாயா வாழ்ந்த நாட்கள் ஒரு 60 வருஷம் இருக்கும். அவர் வாழ்ந்த நாட்களை பற்றி நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது 60 வருஷம்னா அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது 60 வருஷம். 2 ராஜாக்கள் 15ல இருந்து 20, அப்புறம் 2 நாளாகமத்திலையும் நாம அவருடைய அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இவருடைய புஸ்தகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த
நம்ம இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ல எல்லாம் அந்த ஸ்கல் படம் போட்டிருப்பான் பார்த்தீங்களா? அப்படி போட்டு டேஞ்சர் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. அது மாதிரி இவர் புஸ்தகத்தையே நம்ம அந்த மாதிரி ஒரு வார்னிங் லேபிள்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய எச்சரிப்புகள் உண்டு. இது செய்ய, இது இல்லைன்னா ஐயோ, இப்படின்னா அப்படி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல ஃபுல்லா அதிகமான எச்சரிப்புகளை நாம் பார்க்கிறோம். எதற்கு? அந்த யூதாவில் வாழ்கிற மக்கள் இயேசு ஆண்டவரிடத்துல, கர்த்தரிடத்துல திரும்பும்படியாக கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகள். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி அபியாசிக்கிறவர்கள், அதன்படி வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who hear the word of God and obey it அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த விதமாக இந்த வசனங்களை வாசிக்க நாம் ஆரம்பிக்கும் போது இந்த மனப்பக்குவத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். நாம் இந்த வசனத்தை வாசிப்பதினால பாக்கியவான்கள், அதோடு கூட இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ முடிவெடுப்பதினாலே இன்னும் அதிக பாக்கியவான்களாய் இருப்போம். சரி, இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு 150 வருஷங்களுக்கு முன்பாக இந்த இஸ்ரேல் தேசம் இரண்டாய் பிரிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நார்தர்ன் சைடு இஸ் கால்ட் இஸ்ரேல், சதர்ன் சைடு இஸ் கால்ட் ஜுடேயா. அண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நார்தர்ன் சைட்ல 10 ட்ரைப்ஸும் யூதேயாவில் 2 ட்ரைப்ஸும். இந்த மேப்பை பார்த்தா கொஞ்சம் நமக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேல் பகுதி அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து நார்தர்ன் கிங்டம், அது இஸ்ரேல்னு பேரு. கீழே இருக்கிறது அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது அது தென் பகுதி, அதற்கு பெயர் ஜூடா. இன்னைக்கு இஸ்ரேல்னு சொல்றது இந்த நான் இதை சேர்ந்து இப்படியே ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பா தான் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்றைக்கு இப்படி பறந்து விரிந்து இருந்தார்கள், அதெல்லாம் சுருங்கி இப்படி இருக்கு இப்ப இருக்கிறது. ஆனா அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா they are blessed by God. ஏசாயா இந்த ஜூடா பகுதியில தான் தன்னுடைய ஊழியத்தை செய்தார், தீர்க்க தரிசனத்தை செய்தார். ஏன் இந்த புத்தகம் வந்து ஒரு டேஞ்சர் லேபிள், வார்னிங் லேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூதாவில் இருக்கக்கூடிய மக்கள் 3 விதமான ஆட்டிடியூடு உள்ளவங்க. ஒன்று டிசபீடியன்ட், அவங்க அறிந்திருப்பார்கள் ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள். அடுத்தது அறியாமை, இக்னோரன்ட். அதற்கு முன்பாக அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள். அடுத்தது அறியாதவர்கள். அதற்கு அடுத்தது எதிர்ப்பவர்கள். முதல்ல இருக்கவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, கடைசியில இருக்கிறவங்க எதிர்ப்பாங்க. உதாரணமா நான் சொல்றேனே, இப்போ ஒரு கார்டனுக்கு போறோம், பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு போர்டு இருக்கும் இல்லையா? அப்போ 3 குரூப் ஆஃப் பீப்புள் போவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டே பார்க்க மாட்டாங்க. அவங்க கண்ணுல அந்த போர்டு படாது, தெரியாம அவங்க பாட்டுக்கு போய் அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு, நிறைய சமயத்துல பார்த்துருக்கோம், இந்த பூவை பறிச்சு பார்க்குறவங்க கொஞ்சம் பேரு, ரசிக்கிறவங்க கொஞ்சம் பேரு பூவை பிச்சு பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் பிச்சு போடும். இது அந்த இக்னோரண்ட் குரூப். டிசபீடியன்ட் குரூப், பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு அந்த போர்டை பார்த்துட்டு அதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு மறந்துடுவாங்க. கொஞ்ச தூரம் போய் மறுபடியும் அவங்கள அறியாம போய் அந்த பூவை பறிப்பாங்க. நாட் deliberately but carelessly they will go and pluck the flowers. The third group இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப துணிகரமானவங்க. இவங்க என்ன செய்வாங்க, இவங்களுக்கு பிடிச்ச ரோசஸா இருக்குன்னு வைங்களேன், அந்த பூக்களை பறிக்காதீருங்கிற போர்டை திருப்பி வச்சிருவாங்க, கீழே தள்ளிட்டு பூவை எடுத்துருவாங்க. they are defiant people, rebellious people. அவங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், என்னத்துக்கு?
இவங்க பறிக்காதுன்னா நான் பறிக்கக்கூடாதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பறிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளும் அங்க இருக்காங்க அந்த யூதா தேசத்துல. அந்த இவங்க எல்லாவற்றிலும் எதை குறித்து இப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சட்டத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்தை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து ஒரு பயம் இல்லாதபடி இவ்விதமான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிற மக்களா இருக்காங்க. அதனாலதான் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புத்தகம் எப்படியா இருக்கு? ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் இருக்கிறது. சரியா? இப்போ நாம உள்ள முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துக்கு போலாம். ஒரு ஒரு வசனமுமே நிறைய காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அஹ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை பார்த்தோம்னா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஸோ இந்த இப்போ இதுல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த பீரியட் இருக்குது. அவர் எப்போ அவர் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை பேசினாரு, அவர் எப்போ அந்த சமயத்துல யாரெல்லாம் ராஜாக்களா இருந்தாங்க, அடுத்தது அவர் யாருடைய குமாரன், ஆமோத்ஸின் குமாரன். இப்ப சில சமயத்துல எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, இவர் ஆமோஸோட குமாரனா? ஏன்னா இங்கிலீஷ்ல அவருடைய ஸ்பெல்லிங் வந்து AMOZன்னு இருக்கும். அப்போ ஆமோஸ் அப்படின்னா இந்த ஆமோஸும் அந்த தீர்க்கதரிசி ஆமோஸும் ஒன்றா? இல்லை, இவர் வேற. அது ஃபர்ஸ்ட் கிளாரிபிகேஷன். ஸோ இந்த ஆமோஸ அவர் எப்போ அவருக்கு எந்த காலகட்டத்துல இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 740 680 BC. இது இன்னொன்றே நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த பிஃபோர் கிரைஸ்ட், ஆனா டொமினி, AD, ஆஃப்டர், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பான இருக்கிற பீரியட் எப்படி இருக்கும்னா, அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பெரிய நம்பர் 2000ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வர்றதுதான் BC. சரியா? AD வந்து 1ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போகும். ஸோ இங்க 740 to 68 680 BC. அப்போ 740 இருந்து 680 BC வரைக்கும் இவர் வந்து அந்த காலகட்டத்துல அவர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல இந்த முதல் 20 வருஷம் இஸ்ரேல் வடநாட்டுக்கும் இந்த தென்னாட்டுக்குமாய் சேர்த்து அவர் தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டிருந்தார். ஆனா 722வது BC-ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, வடபகுதி அசீரியர்களால் பிடிக்கப்பட்டதுனால அதற்கப்புறம் இவர் வந்து தென் பகுதிக்கு மாத்திரமே அவர் வந்து தீர்க்க தரிசனம் கூறுகிறவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதனுடைய முழு அக்கௌண்ட்ஸும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 15ல இருந்து 21 வருஷம் அதிகாரம் வரைக்கும், 2 நாளாகமும் 26ல இருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை குறித்து வாசிக்கிறோம். இதே காலகட்டங்கள்ல ஓசியா, மீகா இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இந்த இந்த ப்ராஃபஸி முக்கியமா இந்த ஆகாஷ் ராஜா பீரியட்ல அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆகாஷ் ராஜா என்பவர் மிகவும் கொடூரமான கொடுமையான ஒரு ராஜா. இவருடைய காலகட்டத்துல யூதா வந்து பல சமயம் வந்து அட்டாக் பண்ணப்பட்டது. சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் வந்து இவரோட போர் தொடுத்து பல சமயங்கள்ல இதுல வந்து ஒரு போர் சூழ்நிலையே நிலவி கொண்டிருந்த ஒரு அமைதியற்ற ஒரு ராஜ்யமாய் இருந்ததாக நாம வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தை பார்ப்போம். இப்ப எடுத்த தொடக்கத்திலேயே கர்த்தர் தன்னுடைய பாரத்தை ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் தன்னுடைய வெளிப்படுத்தலை ஒரு காட்சியாக காண்பிப்பார், ஒரு சொப்பனமாய் காண்பிப்பார். அவருடைய பாரத்தை
அப்படியே இந்த தீர்க்கதரிசிகளோட கூட பகிர்ந்து கொள்வார். ஸோ ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு அவருடைய ஹார்ட் பீட் அப்படியே இவங்களுக்கு தெரியும். இப்ப நாம கூட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அதான் சொல்றோம், ஆண்டவரே உடைய பாரம் எங்களுக்குள்ள வரட்டும் சுவாமி. ஏன்னா நாம ஜெபிக்கிறப்போ நமக்கு அந்த பாரம் வர்றதில்ல. அவர் நமக்கு அந்த பாரத்தை கொடுக்கும்போது நமக்கு அது நல்ல ஒரு பாரம் கிடைக்குது இல்லையா? அது மாதிரி அந்த தான் அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் செய்தது. இப்ப எடுத்த உடனே அவர் என்ன பேசுறார்? கர்த்தர் பேசுறார் பாருங்க. என்னன்னு பேசுறாரு? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். அவருக்கு அந்த யூதா மக்கள் மேல இருந்த பாரம். என்னன்னு அவர் சொல்றாரு, அவர் தன்னுடைய படைப்பு எல்லாத்துக்கும் அவர் இதை அறிவிக்கிறாரு. படைப்புகள் கிட்ட புலம்புற மாதிரி, படைப்புகள் கிட்ட ஒரு சப்போர்ட், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காதா, ஒரு ஆதரவு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. படைப்புகள் இந்த காரியத்தை கேட்டு நியாயம் தீர்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவர் இந்த படைப்புகள்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு அப்படின்னு சொல்லி பேசுறத பார்க்கிறோம். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கூட நாம இதை பார்த்தோம். பெருமூச்சு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். படைப்புகள் எல்லாம் பெருமூச்சு விடுகிறது. என்னைக்கு எனக்கு இதுல இருந்து ஒரு இந்த இந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை வேணும். படைப்புகள் உடைய நோக்கமும், படைப்புகள் படைக்கப்பட்ட எல்லாம் நன்மையா இருக்கிறது என்று கண்டார். முடித்த உடனே ஆண்டவர் சொன்னது எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று. அந்த மாதிரி படைக்கப்பட்ட படைப்புகள் இன்றைக்கு அழிவுக்குள்ளாக, இன்றைக்கு அது நாசப்படுத்துகிற, பொல்யூட் ஆகியிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து எப்ப விடுதலை கிடைக்கும்னே அந்த யாரு படைப்புகளே பெருமூச்சு விடுகிறது. ஏன்னா இந்த காரணமெல்லாம் எப்படி மாறிடுச்சு? பாவத்தின் நிமித்தமாக, மனுஷனுடைய தவறுதலினால, மீறுதல்களினால இந்த நிலைமை மாறிவிட்டதை அந்த படைப்புகளே பெருமூச்சு விடுகிற மாதிரி, groaning, the creation groans and labors with birth pangs அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த படைப்புகளே கஷ்டப்படுறத பார்க்கிறோம். ஏன்னா ஆசீர்வாதமான இந்த படைப்புகள் எப்படி இருந்திருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு கூட நம்ம இதே ஏசாயா புத்தகத்துல 35ஆம் அதிகாரம் இல்லைன்னா 11ஆம் அதிகாரத்துல கூட கொஞ்சம் நாம இதை பற்றி எல்லாம் பார்க்கிறோம். எப்படி அந்த படைப்புகள் சந்தோஷமா இருந்துச்சு. இதுல அந்த படைப்புகள்ல அந்த முட்கள் இல்ல, அந்த கருக்கள் இல்ல, எல்லாம் நல்ல பிரயோஜனமான, ஆரோக்கியமான, செழிப்பான படைப்புகளாக, மிருகங்கள் சிங்கமும் மான் குட்டியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா படுத்து இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மனிதனால் கெட்டு போனது. இப்பொழுது அந்த விடுதலைக்காக, அதே பழைய நிலைமை திரும்புவதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. எதனால இந்த நிலைமையெல்லாம் எதனால வந்தது? மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே. இப்ப அந்த படைப்புகள்கிட்ட தான் கர்த்தர் புலம்பி சொல்றாரு, என்னுடைய மக்கள் கீழ்ப்படியல, எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். நாம கடவுளுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாத போது, கடவுளுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் போது, கர்த்தருடைய சட்டத்தை மீறும் போது, கர்த்தருடைய வருகையை இன்னும் இன்னும் நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக்கி கொண்டே இருக்கிறோம். இதை நாம் அறிய வேண்டும். ஏதோ நாம மாத்திரம்தான் இந்த சட்டத்தை கீழ்ப்படியில, நான் ஒருத்தன் என்னோட பிரச்சனை மாத்திரம்னு இல்லை. When a God's child disobey, the entire creation is affected. The family is affected, church is affected, society is affected, and the entire creation is affected. அதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய ஒரு வல்லமை, பவர். So we have to be very very careful. This is the reason why a God's child should be careful. இப்ப இங்க அவர் புலம்புறாரு. என்னன்னு சொல்றாரு? என் ஜனங்கள், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரிச்சேன், ஆனா எனக்கு விரோதமா என்ன பண்றாங்க?
கலகம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறார். அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிசொபீடியன்ட் பீப்புள். இப்போ இந்த செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புளை இங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம். மாடுக்கு கூட அவன் எஜமான் யாருன்னு தெரியும், கழுதைக்கு ஆண்டவனுடைய முன்னணிய தெரியும், எங்க போய் சாப்பாடு கிடைக்கும்னு தெரியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. பாருங்க, அவர் எவ்வளவு வேதனையோட அவர் சொல்றார் பாருங்க. ஈவன் a donkey can know. ஆனா they are dumb animals. ஆனா அதை விட டம்பா யார் இருக்காங்க? என்னுடைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப வேதனையோடு அதை சொல்வதை நாம பார்க்கிறோம். எந்த மிருகமும் ஆண்டவரை எதிர்த்தது கிடையாது, ஆண்டவர் சொல்லுவதற்கு விரோதமாய் செய்தது கிடையாது. ஆனா அது செய்யக்கூடிய ஒரே படைப்பு யாரு? மனிதன். இந்த மனிதனாலதான் கர்த்தரை எதிர்க்க முடியும். மனிதன் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்க முடியும். மனிதன் தான் கர்த்தருக்குரிய வல்லமையை, கர்த்தருக்குரிய மகிமையை கொடாமல் இருக்க முடியும், துணிகரமாய் செய்ய முடியும். மற்ற எந்த மிருகமும் எந்த படைப்பும் அவ்விதமாய் செய்யாது. அது எப்படின்னா, அப்படி உணர்வில்லாம இருக்கிறது. அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும், ரெண்டு வார்த்தையை அங்க நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார். பாருங்க, இப்போ அடுத்த வசனம், இது வந்து டிஃபையன்ட் பீப்புள். டிஃபையன்ட் பீப்புள்னா எதிர்க்கிற ஜனங்கள், ரிபெலியஸ் பீப்புள். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா பாவமுள்ள ஜாதி, முதல்ல அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இது வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அப்படியே அவர் சொல்றார். இப்போ இதை வந்து ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்க, யூதா ஜனங்கள், ஏசாயா காலத்துல இருந்தவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா, அல்லது இன்றைக்கு நாம சபைகள்ல, நம்ம சர்ச்ல, நம்மை சுற்றி சுற்றி இருக்கிற நம்ம ஜனங்களும் பற்றிய, நம்மை பற்றி சொல்லுகிற மாதிரி இருக்கா? யோசிச்சு பாருங்க. வேதம் எக்காலத்துக்கும் பொருந்தும். அது சொல்லுவது எல்லா காலத்திலும் இருக்கிறதற்கு ஏற்றதாய் தான் இருக்கும். இன்றைக்கும் இதே விதமா தான் நாம நம்முடைய மக்களை நாம இதுல ஈவில் டூயர்ஸ், கரப்ட் பீப்புள், இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் சின் லோடட் வித் சின். ஒரு பாவம் ஒரு இது இல்லை, லோடட் வித் சின். எல்லா வகையான பாவங்களும் நிறைந்த ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய கூட்டம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் துணிகரமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் அவரை கோபம் உண்டாக்குகிறார்கள். ப்ரொவோக் காட். இன்னும் அது அடுத்தது நல்லா தெரியும் கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு, ஆனா துணிகரமாய் அந்த காரியங்களை செய்து அவரை கோபப்படுத்துகிற ஒரு கூட்டமான ஜனங்களாய் இருக்கிறார். அவரை விட்டு பின்வாங்கி போறாங்க, அவரை கோபம் உண்டாக்குகிறார்கள், அவரை விட்டு விலகி நிற்கிறார்கள். அவர்களுடைய மக்கள் அந்த அவங்க நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? லோடட் வித் சின், பொல்லாத சந்ததி. இப்படியான கூட்டமாய் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அவங்க ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் அவருக்கு நல்லா தெரிஞ்சு இந்த ஜனங்களுக்காக தான் அவர் வரார். இந்த ஜனங்களுக்காக தான் தன் ஜீவனையே கொடுக்க அவர் வரார், இல்லையா? அவர் இன்னும் ஆக்சுவலா ஏசாயா பீரியட்ல மேசியா வரல, மேசியா பூமிக்கு வரல. அந்த காலகட்டம் அது. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் அப்பவே அவங்கள பார்த்து கேட்கிறாரு, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கு. இன்னைக்கு இது நமக்கே சொல்ற மாதிரி இல்லை, இன்னைக்கு நமக்கே அது சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா
ஆண்டவர் இவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறார் பாருங்க. நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், நமக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நமக்கு தெரியும். அதை அவர் நமக்கு செய்து முடித்து விட்டார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் உயிர் தெழுந்து இப்ப வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னு தெரியும். இவ்வளவும் நமக்கு தெரிஞ்சும் இன்னும் நாம ஏன் விலகி விலகி போகிறோம்? அதுதான் அவர் கேட்கிறார். தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. ஏன் why don't you respond to my call? நான் இவ்வளவு செய்த பின்பும் இன்னும் நீங்க இப்படியே இருக்கீங்களே. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்லல, இதெல்லாம் இன்னும் நடைபெறல. ஆனா அப்பவே அவர் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு பாவ நிலைமையில இருந்தா கூட நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்க ஏன் இன்னும் என்னை விட்டு விட்டு விலகி போறீங்க? நீங்க ஏன் அடிபட வேண்டும்? தலையெல்லாம் வியாதி அப்படின்னு அவர் கேட்க அந்த யூதா மக்களை கேட்கிறாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல ஒன்றுமே சரியானதாய் இல்லை. அது எப்படி இருக்கு? அந்த நிலைமை எப்படி இருக்கு? அப்படியே சீல் பிடித்து காயம், வீக்கம், நொதிக்கிற ரணமும் உள்ளது. நத்திங் இஸ் ஹெல்த்தி. எல்லா உடல் முழுவதும் காயம், ரணக்களம் அப்படி இருக்கு. அது கட்டப்படாம, எண்ணெய் ஊற்றி ஆட்டப்படாம, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கான வசனங்கள், அதற்கேற்ற ஆறுதல்கள், அதை சுகப்பட வேண்டிய ரட்சிப்பு, இதெல்லாம் அங்க இல்லை. எல்லாம் அப்படியே பாவத்தின் நிலைமையே, அப்படியே பாவத்துல இருந்து அந்த வேதனைகளில, அந்த ரணத்துல அப்படியே இருக்கு. சிலதெல்லாம் அழுகி போய் உள்ள இருக்கு. மேலுக்கு மேலும் மேலுக்கு மேலும் மூடி 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 அது என்னாச்சு? காயத்தை மூடி மூடி வச்சா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள அப்படியே சீல் பிடிச்சு இருக்கும். அது அப்படியே செப்டிக் ஆயிரும். அது ரத்தத்தையே டாக்ஸிக் ஆக்கிடும். அந்த நிலைமையில இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதுக்கு எல்லாத்துக்கும் எப்ப என்ன செய்யணும்? சீல் பிதுக்கப்படணும். அந்த காயம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணப்படணும். அதுக்கு மேல நல்ல ஆயின்மெண்ட் போடப்படணும். இந்த திட்டம் தான் ரட்சிப்பின் திட்டம். அதாவது சீல் பிதுக்கப்படுறதுன்றது என்ன அர்த்தம்? கன்ஃபெஷன். ஒன்லி when we confess our sins. நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். பாவத்தை அறிக்கை செய்கிறவனுக்கு இரக்கம், பாவத்தை மூடுகிறவனுக்கு இரக்கம் கிடையாது. புண்ணுக்கு மேல புண்ணு, புண்ணுக்கு மேல புண்ணு மூடி மூடி வச்சோம்னா என்ன ஆகும்? சீல் தான் பிடிக்கும். அந்த சீலை பிதுக்கணும். எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு நாம விட்டு கொடுக்கணும். நாம அறிக்கை செய்யணும். நம்மகிட்ட இருக்கிற எல்லா அருவருப்பான காரியங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம என்ன செய்யணும்? சீல் பிதுக்கி எடுக்கிற மாதிரி அந்த வேர்ல இருந்து எல்லாவற்றையும் நாம அறிக்கை செய்து அதை சுற்றிகரித்து சுத்தப்படுத்தி, அதனாலதான் 51ஆம் சங்கீதத்துல நாம வாசிக்கிறோம், என ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும் அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அதன் மேல ஆண்டவருடைய மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஆயின்மெண்ட்டை போட்டா கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி யூ வில் பி லைக் எ நியூ பர்சன். இப்போ நாகமான் வந்து அந்த யோர்தான்ல போய் 7 தடவை முங்க சொன்னாங்க இல்லையா? அதுதான் அர்த்தம். அதுதான் அந்த அருவருப்பான அந்த குஷ்டம், அந்த உடல் மேல் இருக்கக்கூடிய அந்த அழுகி போன பகுதிகள், அந்த யோர்தானில் அவர் குளித்து எழும்புறதுக்கு அர்த்தம் என்ன? அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு உயிரோடு எழும்பும் போது என்ன ஆகுது? அந்த புது சிருஷ்டியாய் ஒரு புது சரீரம், ஒரு பிறந்த ஒரு சரீரம், born again எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு இது நேரிடும்படியாக அந்த 6ஆம் வசனத்துல அழைப்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் நிறைய பேரு என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஸ்டேட்டஸ
ஒத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா இப்படித்தான் இருக்குன்னு வராங்க. ஆனா இது இதுல இருந்து எப்படி மீள்வது, இதுல இருந்து இந்த நிலைமையை எப்படி மாற்றிக்கொள்வதுங்கிற ஸ்டெப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. they stop with this. அதுதான் மிக பரிதாபம். they accept என் நிலைமை இப்படித்தான் இருக்கு, ரொம்ப மோசம், நான் என்னால அந்த பாவத்தை இருந்து வெளியவே வர முடியல, இப்படிப்பட்ட எனக்கு இந்த அளவுக்கு சிந்தனையில போராட்டம், என் பழக்க வழக்கம் இப்படி, என் தவறான உறவு இப்படி, இதெல்லாம் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுல இருந்து வரணும்னு சொன்னா அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவன். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படும். அப்போ 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செஞ்சா அது மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய மன்னிப்பு எப்படின்னா, இந்த பொண்ணு மேல போடுற ஒரு ஆயின்ட்மெண்ட் மாதிரி, அவங்களுக்கு அந்த எண்ணெயை பூசி காயங்களை ஆற்றுகிற ஒரு அனுபவம், எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றுகிற அனுபவம். அவங்களுக்கு வந்து அந்த ஒலிவ எண்ணெய பூசுவாங்க, அது தழும்பில்லாம அப்படியே புது சரீரமாய் மாறுறதுக்கு அது மிகவும் இதா இருக்கும். அவ்வளோ சூதிங்கா இருக்கும். அந்த வேதனையான அந்த காயங்கள் எல்லாம் அப்படியே சூதிங்கா மாறிடும் அந்த எண்ணெயை பூசும்போது. இந்த எண்ணெய் என்ன அப்படின்னா அவருடைய மன்னிப்பு, அவருடைய மன்னிப்பு. நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம். Have you been to Jesus for the cleansing? பாடுறோம் இல்லையா? Are you washed in the precious blood of the Lamb? Why should we be washed in the precious blood of the Lamb? To be clean, to be clean. நம்மளுடைய அந்த காயங்கள், நம்முடைய அந்த அருவருப்புகள், நமக்குள் இருக்கிற உள்மன காயங்கள், சிலருக்கு தங்களாலேயே தங்களையே காயப்படுத்தி கொள்ளுகிற மக்கள் உண்டு. வெளியிருந்து காயப்படுறது உண்டு, நமக்குள்ளேயே நாமே நம்முடைய இயல்புல சுபாவங்கள்ல காயப்பட்டு கொள்ளுகிறவர்கள் உண்டு. ஆனா இந்த உள்மன காயங்கள் எல்லாம் ஆறணும்னு சொன்னா அந்த எண்ணெய் பூசப்பட வேண்டும், அந்த இரத்தத்தினால் அதை கழுவப்பட வேண்டும். ஏன்னா அந்த நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. இந்த மோசமான நிலைமையை உணராமையே பூசி பூசி மேல மூடி மூடி போயிட்டே இருக்கிற கோடி கோடி ஜனங்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க. அறியாமையில இருக்காங்க, உணர்வு இல்லாம இருக்காங்க, அறிவில்லாம இருக்காங்க. யார் போய் அவங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றது? யார் இத முதல்ல நமக்கு இந்த அனுபவம் வேணும். நாம் இதில் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு இந்த அனுபவத்துல மன்னிப்பை பெற்றவர்களாய், இந்த சுகத்தை பெற்றவர்களாய், குணப்பட்டவர்களாய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். நாம இதைத்தான் போய் மற்றவர்களுக்கு சொல்லணும். எவ்வளோ கோடி ஜனங்கள் பாருங்க, மிதிப்பட்டு அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அறியாமை போய் அந்த தண்ணியில குளிச்சா அவங்களுக்கு விமோச்சனம்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் எவ்வளவு அருமையாய் நமக்காக ஆண்டவர் சிந்தின ரத்தம், அது நம்ம எவ்வளவு அழகா சுத்திகரித்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஒரு சூதிங்கா நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை நாம் அவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்படுகிறது. 7ஆம் வசனம். இந்த 7ஆம் வசனத்துல யூதா தேசம் ஆகாஷ் ராஜா ஆண்ட காலம் நான் சொன்னேன். ஆகாஷ் ராஜா ஆண்ட காலம் வந்து போரு போரு போரு, பல நாடுகள் வந்து சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து யூதா தேசத்தோட போரிட்ட காலங்கள். அதோடு கூட அந்த ராஜா கிட்ட ஒரு பெரிய இது என்னன்னா, அந்த அந்நிய தேசத்தின் எல்லா ஆராதனை முறைகள், பலியிடுகிற முறைகள் எல்லாவற்றையும் இந்த தேசத்திலையும் அவர் கொண்டு வந்து
புகுத்துகிறார். இந்த ஜனங்கள் யெகோவாவை வணங்குகிற ஜனங்கள். ஆனா இந்த ராஜாவினால என்ன ஆச்சுன்னா, மற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் இங்க வந்துருது. அவர் எவ்வளவு தூரத்துக்கு வராருன்னு சொன்னா, ஆஹ் தன்னுடைய சொந்த குமாரனையே பலியிடுகிற ஒரு ராஜாவா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா தான் இந்த ஆகாஸ் ராஜா. சோ அந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க எல்லாம் வந்து இவர்களை பட்சித்து, இவர்களுடைய தேசம் அக்கினியினாலே பட்டணங்கள் எரிக்கப்பட்டு கண்களுக்கு முன்பாகவே மற்றவர்கள் வந்து இந்த தேசத்தை சூறையாடி பால் தேசம் போல மாற்றினதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு டெசலேட் பீரியட், ஒரு டெசலேட் ஸ்டேட்டஸ்ல அந்த நாடு இருக்கு, அந்த யூத தேசம் இருக்கு. இந்த ராஜா சரியான ராஜாவா இல்லாததுனால, ராஜாவுக்கு ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது மாரல் லைஃப் இல்லாததுனால அவருடைய அந்த முழு தேசமுமே பாதிக்கப்படுது. பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகளா இருந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருந்தா அதனால இந்த தேசமே பாழாக்கப்படும். இரண்டாவது, தேசத்தை ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படாத ஜனங்களா இருப்பார்களானால் அந்த தேசம் பாழாய் போகும். அதுதான் இந்த நிலைமை இப்போ அங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சமயத்துல இங்க 8வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இந்த பாழான தேசமாயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, சோதோம் கொமோரா எப்படி அழிக்கப்பட்டப்போ, எப்படி அங்க ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையா மாறிடுச்சோ, அந்த மாதிரி அந்த இடம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த கலிபோர்னியா பகுதியில பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த அத்தனை செழிப்பான பெரிய பெரிய அழகான கட்டிடங்கள், அழகான நகரங்கள் எல்லாம் அப்படியே பாழாகி கிடக்கிறது, தீக்கு இரையாகி கிடக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு பக்கம். இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காசா இந்த பகுதிகள் அங்க பார்த்தீங்கன்னா, அங்க மனுஷர் போய் திரும்ப அங்க என்ன செய்ய முடியும்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படி ஒரு டெசலேட் சிச்சுவேஷன், எல்லா டிஸ்ட்ரக்ஷன், எல்லா பாறைகளும் கற்களுமா இருக்கு. இதுல இருந்து திரும்ப இவங்க எங்கிருந்து வீடு கட்டி எப்படி வாழ போறாங்க? அந்த மாதிரியான ஒரு நிலைமையாய் இருந்திருக்கும். ஆனால் ஆனால் திஸ் இஸ் தி mercy ஆஃப் காட். சி, வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நாம இந்த mercy-ய பார்க்கிறோம். God will pour his wrath, அவருடைய கோபாக்கினையை ஊற்றுவார். ஆனா அது ஒன்றில் மூன்றில் ஒரு பகுதி அல்லது 2/3 பகுதி அழிக்கப்படும், ஒரு பகுதி மீதி வைக்கப்படும். ஒரு பகுதி மீதி வச்சுக்கிட்டே வரார். திஸ் இஸ் தட் ரெமினன்ட் குரூப். ரெமினன்ட் குரூப், இந்த மீந்து இருக்கிற குரூப் தான் தொடர்ந்து கொண்டு வருகிறது அந்த சரித்திரத்தை, அந்த தலைமுறைகளை கொண்டு வர்றது யாரு? இந்த ரெமினன்ட் குரூப். ஒரு சின்ன கூட்டம் அந்த பெரிய வெள்ள அழிவுல ஒரு ஃபேமிலிய காப்பாத்தினாங்க, 8 பேரை காப்பாத்தினாங்க. அதுல வந்தது அப்படி தொடர்ந்தது. அதே போல எரிகோ பட்டணம் முழுசும் அழிஞ்சது, ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இப்படி சின்ன சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தனக்கென்று வைத்திருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்ட அந்த கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அந்த கூட்டத்துல நான் இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும். அந்த சின்ன மீந்திருக்கிற ஜனங்கள். இங்க பாருங்க, ஒரு ஒரு குமாரத்திய பத்தி பேசுறாரு. சியோன் குமாரத்தி ஒருத்தி. அவ ஒருத்தி எப்படி இருக்கான்னா, அந்த ஒரு குச்சு மாதிரி, திராட்சை தோட்டத்துல இருக்கிற ஒரு குச்சு மாதிரி, வெள்ளரி தோட்டத்துல இருக்கிற ஒரு குடிசை மாதிரி,
முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் மாதிரி மீந்திருக்கிறார். இந்த கொஞ்சம் மீதியை நமக்கு வைக்காதிருந்தாரானால் நாம் எப்படியாகி போயிருப்போம்? சோதோமை போல. ஒரு நல்ல ஒரு இமேஜினேஷன், ஒரு விஷுவல்ல காமிக்கிறார். அதாவது சுத்தி சுத்தி அழிவு, அதுல ஒரு வெள்ளரி தோட்டம், அதுல ஒரு சின்ன ஒரு யங் லேடி உட்காந்து ஒரு தன்னுடைய வெள்ளரிக்காய்களை பாதுகாக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை, ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூரையை போட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு காட்சி. சுற்றி அழிவு. கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், அந்த கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருப்போமானால், அவர் சொன்னபடியே செய்தான் நோவா. கர்த்தர் கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. நாமும் அப்படி அவர் சொன்னபடி வாழ்வோமானால், இந்த சூழ்நிலையில, இப்படி அழிவாய் இருந்த சூழ்நிலையில, அந்த கொஞ்சம் பேரா, அந்த ஒருத்தரா, ஒரு குடும்பமா காக்கப்பட கர்த்தர் காப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சோதம் குமாராவிலேயே பாருங்களேன், நீதிமானா இருந்த லோத்தின் நிமித்தம் அவன் குடும்பத்தையே வெளியே இழுத்துட்டு வந்துட்டாரு. ஆனாலும் எல்லாராலையும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. அவனையும் பாவத்திற்குள்ளாக்கி விட்டார். ஒருத்தனா இருந்து அவனால ஒன்றும் செய்ய முடியல. அவன் செய்ய வேண்டிய பொறுப்பை அவன் சரியா செய்யும். அதனால அந்த நிலைமைக்கு ஆச்சு. ஸோ வி ஹாவ் டு பி வெரி 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 கேர். நம்ம சும்மா சுத்தி இருக்கிறத பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. காலம் இப்படி இருக்குன்னு பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னுடைய நிலைமைகள் இப்படி இருக்குன்னு பிளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், அந்த வெள்ளரிக்காய வைத்து காப்பாத்துகிறார். அந்த கொஞ்சம் வெள்ளரிக்காய்களை காப்பாத்துகிறார். பாருங்க, அவர் தன்னை மாத்திரம் காத்துக்கல, அந்த வெள்ளரிக்காய்களை காத்துக்கிறார். அது மாதிரி கொஞ்சம் பேரை நாம காப்பாத்தணும். கொஞ்சம் பேருக்கு நாம பாதுகாப்பா இருக்கணும். கொஞ்சம் பேர் சரியான வழியில நடத்திடணும். அப்படி நாம் இருப்போமானா கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் இங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆனாலும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த யூதா என்ன செய்யாது? will not repent. அவங்களுக்கு அவங்க பாவத்தின் நிமித்தமாக அவங்க பல கடினமான பாதையில கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனாலதான் அப்படி ஒரு ராஜாவை அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார். நம்ம அதையும் நாம புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அனுமதியாத எந்த காரியமும் நடைபெறாது. நம்ம பல விஷயங்களுக்காக, எலெக்ஷனுக்காக நம்ம எவ்வளவோ ஜெபித்தாலும், இங்கே முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் யாரை அதிகாரத்தில் வைக்கிறாரோ அவர்கள் தான் அதிகாரத்துல இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆகாஷ் ராஜாவை ஏன் அந்த ஜனங்களுக்கு வச்சிருக்காருன்னா, இந்த ஜனங்க கொஞ்சம் இந்த பாடுகள்னால, கஷ்டங்கள்னால, இந்த சமாதானமே இல்லாத போர் போர் போருங்கிற சூழ்நிலையில கொஞ்சம் மனச உணர்ந்து ஆண்டவர்கிட்ட திரும்புவாங்களா அப்படின்னுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இன்னும் கடினப்பட்டு அவரை விட்டு விலகி போறாங்க. அவருக்கு விரோதமா போறாங்க. அதனால என்னாச்சு? அவ்வளோ ஆசீர்வாதமான அந்த தேசம் சோதோம் கொமோராவை போல அழிவுக்குள்ளாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம நாட்டுல அழிவு வருது, நம்ம நாட்டுல பிரச்சனை இருக்குன்னா காரணம் யார் தெரியுமா? பாவம் செய்கிற, அக்கிரமம் செய்யறவங்க. ஆனா அக்கிரமம் பெருகிச்சு அதனால இல்ல, அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் செய்ய வேண்டியதை செய்யாததினாலே. அடுத்தவங்கள நம்ம கையை காட்டுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. கர்த்தர் நம்ம இடத்துலதான் கேட்பார். நீ ஜெபித்தாயா? நீ திறப்பில் நின்றாயா? நீ கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினாயா? நம்மைதான் கேட்பார். அதற்கென்றுதான் நம்மளை வச்சிருக்காரு. கொஞ்சம் வெள்ளரி காய்களை பாதுகாக்கிறது. ஒரு குச்சில உட்கார்ந்து சியோன் குமாரத்தியே, அவர் பெருசா நிறைய கூட்டத்தை எதிர்பார்க்கல, கொஞ்சம் பேர். சோ நம்மளுடைய பொறுப்பை நம்ம எப்பவும் உணர்ந்தவர்களாய், எப்பவும் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். நாம அப்படியே சாக்கு சொல்லி தள்ளி போட்டுட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. கர்த்தர் விடவே மாட்டார். ஏன்னா கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அந்த சமயத்திலும் இரக்கம் செய்ய விரும்புறாரு, அந்த சமயத்தையும் பாதுகாக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் தேடுறவராய் இருக்கிறார்.
இந்த புத்தகத்துலதான் வாசிப்போம். விண்ணப்பிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று தேடுகிறார். அப்ப அந்த மாதிரி தேடுகிற ஆண்டவர் நம்மை அப்படியா இந்த சூழ்நிலைகளில நம்மை அப்படி காணும்படியாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். சரி. 10-11 வசனத்துல என்னன்னு பாக்குறோம்னா, சோதோமின் அதிபதிகளே. ஏன்னா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா ஆயிட்டாங்கன்னா, இந்த சோதோம் நாட்டு ராஜாக்கள் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க எப்படி கர்த்தரையே அறியாம துணிகரமான பாவங்கள், துணிகரமான காரியங்கள் இன்றைக்கு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. பாவத்துக்கு அங்கீகரிக்கிறாங்க, பாவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, வசனத்துக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. யாரு? பவர்ல இருக்கிறவங்க. அந்த அந்த விதமா தான் அன்னைக்கு இருந்தாங்க. சோ அத பார்த்துட்டு சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. அவர் கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தம் பாத்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்க. இது அன்னைக்கும் பொருந்தும், இன்றைக்கும் பொருந்தும், என்றைக்கும் பொருந்தும். இதை செய்ய விட்டுட்டாதான் சீர்கேடாகி நாடு அழிவுக்கு நேராய் ஓடுகிறது. அதை திரும்ப கொண்டு வரணும்னா இதை செய்ய வேண்டும். இதை பற்றியே தெரியாத ஜனங்கள் அதை கேட்க முடியுமா? தெரிஞ்ச ஜனங்க முதல்ல கேட்கணும்ல. அதுதானே அவர் சொல்றாரு, நான் இந்த பிள்ளைகளை மாதிரி நான் இவங்களை ஆதரித்து வளர்த்து வந்தேன், ஆனா இவங்களும் என்னை விட்டு தூரம் போறாங்க, எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அது அப்படின்னு தானே எடுத்த ஃபர்ஸ்ட் வசனத்திலேயே நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் அது நமக்கு ஒரு எச்சரிப்பு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொதித்த மிருகங்களின் தினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. இன்னைக்கு இது ஒரு மென்டாலிட்டி. அதாவது எப்படியாவது நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய எல்லா காரியங்களையும் நான் ஒழுங்கா செஞ்சிருவேன், ஆலயத்துக்கு நான் ஒழுங்கா வந்துடுவேன், எல்லா இதுலயும் பங்கேற்றுக் கொள்வேன், எல்லா ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிலையும் நான் பங்கேற்றுக் கொள்வேன், எல்லா ரிச்சுவல்ஸும் நான் ஒழுங்கா செய்வேன். நான் அவர் கேட்கிறாரு, எனக்கு எதுக்குன்னு கேட்கிறாரு. எனக்கு இதெல்லாம் எதுக்கு? நீங்க இதுல வர்றதுனால என்ன பிரயோஜனம்? They continued burning incense, they continued their assemblies, their sacred meetings, but God was sick of them all. இதையெல்லாம் பார்த்து எனக்கு அரோசிகமா இருக்கிறது. எனக்கு அதை பார்த்தாவே ஒரு இப்ப நம்ம எப்படி சொல்றோம்னா, எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி வாந்தி வருது, எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அருவருப்பா இருக்குன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அவர் இந்த ஜனங்கள் அவருடைய காரியங்கள்ல அப்படி செய்யறத பார்த்தா அவருக்கு அப்படி இருக்கு. ஏன்னா உள்ளான மனசுல கர்த்தருக்கு கீழ்ப்படியவோ, கர்த்தரை நேசிக்கவோ, அவருக்கு பிரியமாய் நடக்கவோ இவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவோ, அதன்படி நடக்கவோ இஷ்டம் இல்லை. பட் வெளிப்புறமா இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் அந்த ஜனங்கள் அன்றைக்கு. இது இப்படியே கொஞ்சம் பார்த்தா, கொஞ்சம் சீரியஸா பார்த்தா நம்மளையே சொல்ற மாதிரி இல்லை, நம்மளையே சொல்ற மாதிரி தானே இருக்கு. நம்ம மனசாட்சியும் நம்ம மனப்பக்குவங்களும் நம்ம மென்டல் ஆட்டிடியூடும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை எல்லாவற்றையும் நம்ம அவருடைய இதுக்கு விரோதமா நம்ம செய்யாதவர்களா இருந்தா கூட சில விஷயங்கள்ல ஆர்வி லைக் தம் யோசிச்சு பார்க்கணும். அதுக்குதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கூட பேசுறார். நாம அவங்க போல இருக்கிறோமா? ஏதோ ஒரு சர்ச் அட்டெண்டன்ஸ், ஒரு சில பணங்கள் காணிக்கையாய் கொடுக்கிறது, ஒரு சில காரியங்கள்ல பங்கு பெறுறது, ஊழியங்களை ஆதரிக்கிறது, ஊழியங்கள்ல முக்கியமா நிக்கிறது மாத்திரம் பத்தாது. We must have the right heart, humble heart, surrendered heart. அப்பதான்
கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். இல்லைன்னா அதை அருவருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய எச்சரிப்போடு இன்னைக்கு இந்த 10 வசனத்தோட நாம நிறுத்துவோம். தொடர்ந்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன வசனங்களின் மூலமாக திட்டமும் தெளிவுமாய் எங்களோடு கூட நீர் பேசினீர் சுவாமி. எங்க உள்ள மன நிலைமை, எங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நாங்க யோசிக்க ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். ஆண்டவரே, நாங்க எவ்வளவு மூடி மூடி வச்சிருந்தாலும் அது உள்ளுக்குள்ள சீல் பிடித்து அருவருக்கிற விதமாய் அது வெளிப்படும் சுவாமி. தாப்பனே, நீர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவர் அல்ல. நீர் அதை அரோசிக்கிறீர் என்று சொல்லி பார்க்க, உமக்கு பிரியமாக, உம்முடைய வார்த்தைக்கு பயப்பட்டவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, பிரியத்தோடு, நேசத்தோடு, நீர் எங்களில் காட்டுகிற அன்புக்காக, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி, உதவி செய்யும். தடையா இருக்கிற அனைத்து காரியங்களையும், எங்களில் காணப்படுகிற எங்களுக்கு வெளிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வெற்றி கொள்ள, ஜெயம் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா என்னை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்ச காலம்தான் சுவாமி. ஆம் தகப்பனே, இந்த நாட்கள்ல நாங்க உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட, உமக்கு ஏற்ற மக்களை ஆயத்தப்படுத்த, அந்த ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்துல ஒரு சியோன் குமாரத்தி உட்கார்ந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய்களை பாதுகாத்தது போல நாங்க கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களாய் நாங்க எங்களுடைய பணிகளை செய்யறதுக்கு எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு ஒரு தீர்மானத்துக்குள்ளாக எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுங்க. மோட்டிவேட் அஸ் லார்ட். எங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கிரியை செய்யுங்க. அப்படியே மந்தமா நாங்க வந்து போகிற அல்ல சுவாமி. உங்களோட வசனத்தை பேசும்போது, வசனத்தை தியானிக்கும் போது எங்களுக்குள்ள அது கிரியை செய்யணும். ஆண்டவரே, கிரியை செய்யணும். ஒரு சேஞ்ச் இருக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இருக்கணும். ஒரு பவர் இருக்கணும் ராஜா. அதை செய்யும்படியாய் உண்மை நோக்கி நாங்க பாக்குறோம். வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். புதுசா வந்திருக்கிற சகோதரிகளுக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும், தொடர்ந்து வரவும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் உடைய பாதத்துல கற்றுக்கொள்ள கிருபத்தாரும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Thank you very everyone. Dr. Prema, may I know who you are? Dr. Prema Balachandran. From Madurai. ஓ, அவங்க மதுரையில இருந்து வர்றாங்களா? வெரி குட். ஆமா. உங்களுக்கு நீங்க My cousin இன்வைட் பண்ணியிருந்தீங்களா சிஸ்டர்? ஆமா ஆமா, my cousin sister. ஓகே ஓகே ஓகே, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அப்புறம் உங்க சிஸ்டர் ரூபி முன்னாலே வந்தவங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ ரீட்டா சொன்னாங்க. தேங்க்யூ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம். ஓகே, பை பை கண்டினியூ பை. பண்ணலாம். பை பை, குட் நைட். Good night, sir. Good night. Good night all. Good night. Okay.